வெல்கம் டு ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.1ல செகண்ட் சம் பார்க்கணும். நம்ம எல்லாம் கியூபிக் ஈக்குவேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம்னா, ரூட்ஸ் கொடுத்தா கியூபிக் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு ஃபார்முலா எழுதிருக்கோம். எக்ஸ் கியூப் மைனஸ் சிக்மா 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்மா 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சிக்மா 3 ஈக்குவல் டு 0 ஃபார்முலா படிச்சிருக்கோம்லங்க. அந்த ஃபார்முலா வச்சு சம் என்ன, கன்ஸ்ட்ரக்ட் அ கியூபிக் ஈக்குவேஷன் வித் ரூட்ஸ் 1, 2 and 3. 3 ரூட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அப்போ சிக்மா 1 கண்டுபிடிக்கணும், சிக்மா 2 கண்டுபிடிக்கணும், சிக்மா 3 கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஸோ given roots 1, 2, 3. சிக்மா 1னா என்ன, sum of the roots taken one at a time, that is alpha plus beta plus gamma அப்படிதானங்க பண்ணுவோம். ஸோ 1 plus 2 plus 3 எவ்வளோ ஆச்சு, 6. சிக்மா 2னா என்ன, ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா, அதாவது 1 into 2 plus 2 into 3 plus 3 into 1. நீங்க ஆல்பா பீட்டா காமான்னு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் மெத்தட் புரிஞ்சுக்கணும். சிக்மா 2னா என்ன, ரெண்டா எடுத்து பிளஸ் பண்றது, அதான் சிக்மா 2. ஸோ 1 into 2னா 2 தான், 2 into 3 6, 3 into 1 3, 2 plus 6 plus 3னா எவ்வளோ ஆச்சு, 9 plus 2 11 ஆச்சா, 11. சிக்மா 3 அப்படின்னா அந்த 3 மல்டிப்ளை பண்றது, ஆல்பா பீட்டா காமா, 1 into 2 into 3 6. இப்போ சிக்மா 1னா சிங்கிளா எடுத்து ஆட் பண்றது, சிக்மா 2னா டபுளா எடுத்து பிளஸ் பண்றது, சிக்மா 3னா 3 மல்டிப்ளை பண்றது. இது தெரிஞ்சாலே அப்படி ஈக்குவேஷன் 3 கண்டுபிடிச்சாச்சா, ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். The cubic equation is x cube minus sigma 1 x squared plus sigma 2x minus sigma 3 is equal to 0. So x cube, sigma 1 ங்கிறது 6, so 6x squared plus sigma 2 ங்கிறது 11, so 11x minus sigma 3, அப்போ minus 6 is equal to 0. சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது sigma 1 பாசிட்டிவா இருந்தா கரெக்டா போடணும்னா, சப்போஸ் நெகட்டிவா இருந்தா இங்க நெகட்டிவ் போடும். அது அடுத்த சம்ல பார்ப்போம்னா. ஸோ ரொம்ப ஈஸிங்க, ரூட்ஸ் கொடுத்துருப்பாங்க, சிக்மா 1 சிக்மா 2 சிக்மா 3 கண்டுபிடிச்சு இந்த ஈக்குவேஷன்ல போட்டால் கிடைச்சிடும். அடுத்து 1 1 மைனஸ் 2 ரூட் கொடுத்துருக்காங்க. given roots 1 1 minus 2 சிக்மா 1 சொல்லுங்க, 3 அப்படியே பிளஸ் பண்ணணும். 1 plus 1 plus minus 2, 1 plus 1 plus minus 2 னா 1 plus 1 minus 2 தானே, that is 2 minus 2 அர்த்தம். ஸோ 0. சிக்மா 2 ரெண்டா எடுத்து பண்ணணும், 1 into 1 plus 1 into minus 2, 1 into 1, அப்புறம் 1 into minus 2, அடுத்து minus 2 into 1, alpha beta, beta gamma, gamma alpha. 1 into 1 னா 1 தான், 1 தான், 1 into minus 2 னா minus 2, minus 2 into 1 னாலும் minus 2. So 1 minus 2 minus 2 னா minus 4 ஆயிருமா, so 1 minus 4 னா minus 3. So sigma 2 minus 3. Sigma 3 என்ன பண்ணணும், 3 மல்டிப்ளை பண்ணணும், 1 into 1 into minus 2. 1 into 1 into minus 2 னா 1 into minus 2 தான், that is minus 2. எல்லாம் கண்டுபிடிச்சாச்சா, ஃபார்முலாக்கு வந்துருங்க. The cubic equation is x cube minus sigma 1 x squared plus sigma 2x minus sigma 3 is equal to 0. x cube ஓகே தான், sigma 1 என்ன வந்துச்சு, 0 தானுங்க. இந்த சமல சிக்மா 1 0, சிக்மா 2 க்கு பதிலா -3, சிக்மா 3 க்கு பதிலா -2. சிக்மா 1 க்கு 0, சிக்மா 2 க்கு -3, சிக்மா 3 க்கு -2. 0x ஸ்கொயர்னா அதை விட்டுறலாம், என்ன இது விட்டுறலாம், 0 தானே விட்டுருங்க. x கியூப் இங்க பிளஸ் இன்டு -3 னா -3x, இங்க -3 போட்டிருப்போம், மைனஸ் சிக்மா 3 க்கு -2 போட்டிருப்போம். ஸோ மைனஸ் ஆஃப் -2 னா +2. இப்போ x கியூப் -3x + 2 is equal to 0. இதுவும் கியூபிக் ஈக்குவேஷன் தான், highest power 3 தானே. சரி, அடுத்து 2 1/2 1, given roots வந்து 2 1/2 1, ஒரு சிக்மா 1 கிடைக்கும். 2 plus 1/2 plus 1, 3 ஆட் பண்ணலாம். கீழே 2 இருக்கா, 2 தான் LCM. கீழே ஒண்ணுமே இல்லைன்னா 2 ஆல மட்டும் போடணும், 2 into 2 4. கீழே ஒண்ணுமே இல்லை, மேல 2 ஆல மட்டும் பண்ணுங்க, 1 into 2 2, 4 plus 1 plus 2 வரும், that is 5 plus 2 7/2. சிக்மா 2 னா ரெண்டா எடுத்து என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். 2 into 1/2 plus 1/2 into 1 plus 1 into 2, alpha beta, beta gamma, gamma alpha. 2 into 1/2 னா 2 2 அடிச்சுக்கலாம், 1. 1/2 into 1 னா 1/2 தான், 1 into 2 2. இது கூட 3 நம்பர் ஆட் பண்ணிக்கலாங்க, இங்க ஒரு 1 இங்க ஒரு 2 தானே. ஸோ 1 plus 2 3 ன்னு போட்டுக்கலாம், 3 plus 1/2. 2 LCM எடுத்துங்க, 3 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 6, 6 plus 1/2, that is 7/2. சிக்மா 3 ஈஸி தான், ஆல்பா இன்டு பீட்டா இன்டு காமா, 2 into 1/2 into 1. ஸோ 2 2 அடிச்சா ஆன்சர் இஸ் 1. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. கியூபிக் ஈக்குவேஷன் என்ன, x cube minus sigma 1 x squared plus sigma 2x minus sigma 3 is equal to 0. x cube minus sigma 1 க்கு பதிலா 7/2, கரெக்டா. sigma 1 7/2, sigma 2 க்கு பதிலாவும் 7/2 தான், sigma 3 க்கு பதிலா 1, sigma 2 க்கு பதிலாவும் 7/2. ஸோ 7/2x, கரெக்டா, 7/2x, sigma 3 க்கு பதிலா 1. sigma 1 க்கு 7/2, sigma 2 க்கு 7/2, sigma 3 க்கு 1. கீழே 2 வருதா, ஸோ மல்டிப்ளைங் பை 2 போடுங்க. இங்கே 2x cube, இங்கே 2 ஆல மட்டும்னா 2 2 கேன்சல், ஸோ minus 7x squared. இங்கே 2 ஆல மட்டும்னா 2 2 கேன்சல், ஸோ 7x. இங்கே 2 ஆல மட்டும் போனா -2, இங்கே 0 தான். ஸோ இதான் ஈக்குவேஷன். புக் ஆன்சர் வேணா தப்பா இருக்கலாம், தெரியல எனக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த தேர்ட் சம் பாருங்க. இஃப் ஆல்பா பீட்டா காமா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன்,
ஃபார்ம் கியூபிக் ஈக்குவேஷன் whose roots are 2 alpha 2 beta 2 gamma. கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனுக்கு ஆல்பா பீட்டா காமா ரூட்ஸ். நீங்க ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரூட்ஸ் 2 alpha 2 beta 2 gamma இருக்கும். இந்த மாதிரி மாடல் பார்த்திருப்போம், எக்ஸாம்பிள்ல பார்த்திருப்போங்க. ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் வச்சு பார்த்தோம். இங்க வந்து 2 alpha 2 beta 2 gamma இருக்கும். So given equation முதல்ல எழுதிக்குவோம். x cube plus 2x squared plus 3x plus 4 is equal to 0. Given that alpha beta gamma are the roots of the given equation. கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனுக்கு ஆல்பா பீட்டா காமா ரூட்ஸ். முதல்ல சிக்மா 1 கண்டுபிடிப்போம். இன்னும் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா தான சிக்மா 1. அதுக்கு ஃபார்முலா என்ன? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x கியூப். மைனஸ் 2 டிவைடட் பை 1. அதான் மைனஸ் 2. எழுதுற மெத்தட் தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலா போட பண்ணி வேஸ்ட். மைனஸ் b by a c by a d by மைனஸ் d by a அதான் ஃபார்முலா. மைனஸ் b by a னா மைனஸ் 2 by 1 னு அர்த்தம். தட் இஸ் மைனஸ் 2. சிக்மா 2 னா அர்த்தம் ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா. அதுக்கு என்ன ஃபார்முலா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x by கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x கியூப். தட் இஸ் 3 by 1. 3 by 1 னா 3 தான். சோ ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா வந்து 3. அடுத்து சிக்மா 3 அப்படினா ஆல்பா இன்டு பீட்டா இன்டு காமா. அதுக்கு மைனஸ் 4 by கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x கியூப். தட் இஸ் மைனஸ் 4 by 1. மைனஸ் d by a படிச்சிருக்கோம்லையா, அதான் மைனஸ் 4 டிவைடட் பை x கியூப் முன்னாடி 1. சோ மைனஸ் 4 by 1 that is minus 4 ஆல்பா பீட்டா காமா. நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா எவ்வளவு தெரிஞ்சிருச்சு. ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா எவ்வளவு தெரிஞ்சிருச்சு. ஆல்பா பீட்டா காமா எவ்வளவு தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு அவன் என்ன கேட்டாலும் கண்டுபிடிக்கணும். மூணு சப்டிவிஷன் இருக்கும், ஒன்னொன்னா பார்ப்போம்னா. given that 2 alpha 2 beta 2 gamma are the roots of the new equation. கொடுத்திருக்கானா புது ஈக்குவேஷனுக்கு இதான் ரூட்ஸ் 2 alpha 2 beta 2 gamma. அப்ப இதுக்கு சிக்மா 1 கண்டுபிடிக்கணும். புது ஈக்குவேஷனுக்கு சிக்மா 1 சிக்மா 2 சிக்மா 3 கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். புது ஈக்குவேஷனுக்கு சிக்மா 1 என்ன? 2 alpha plus 2 beta plus 2 gamma. ஒரு 2 எடுத்துட்டீங்கன்னா alpha plus beta plus gamma வரும். காமன் எடுத்துக்கோங்க 2. alpha plus beta plus gamma தெரியும்லங்க from equation 1 minus 2. அப்ப 2 into minus 2 னா minus 4. So sigma 1 minus 4. So sigma 2 னா அர்த்தம் ரெண்டு எடுத்து பிளஸ் பண்ணனும். 2 alpha 2 beta plus 2 beta 2 gamma plus 2 gamma 2 alpha. என்ன ரூட்ஸ் கொடுத்திருக்காங்களோ அது ரெண்டு எடுத்து பிளஸ் பண்ணனும். அதான் sigma 2. இங்க 2 into 2 4 alpha beta வந்துரும். இங்க 2 into 2 4 beta gamma வந்துரும். இங்க 2 into 2 4 gamma alpha வந்துரும். 4 வெளிய எடுத்துருங்க. alpha beta plus beta gamma plus gamma alpha. இது தெரியுமே from equation 2 இதோட வேல்யூ 3. alpha beta plus beta gamma plus gamma alpha எவ்வளவுங்க? 3 தானங்க? 3. 4 into 3 12. So sigma 2 வந்து 12. அடுத்து sigma 3 மூணை மல்டிப்ளை பண்ணணும். 2 alpha 2 beta 2 gamma மூணை மல்டிப்ளை பண்ணணும். 2 into 2 into 2 எவ்வளவு 8 ஆச்சா? 8 alpha beta gamma. 8 அப்படியே வச்சுக்கோங்க. what is alpha beta gamma அப்படினா -4 from equation 3. 8 into -4 னா -32. so புது ஈக்குவேஷனுக்கு நம்ம sigma 1 கண்டுபிடிச்சிட்டோம் -4, sigma 2 கண்டுபிடிச்சிட்டோம் 12, sigma 3 கண்டுபிடிச்சிட்டோம் -32. இதுல இருந்து நியூ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாமா? x cube minus sigma 1 x squared plus sigma 2x minus sigma 3 is equal to 0. x cube minus sigma 1 க்கு பதிலா -4 so x squared, sigma 2 க்கு பதிலா 12 so 12x minus sigma 3 க்கு பதிலா -32 is equal to 0. so what is the answer? x cube plus 4x squared plus 12x plus 32 is equal to 0. இப்ப கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் தெரிஞ்சா ரூட்ஸ் அந்த ஆல்பா பீட்டா காமா இருந்தா 2 alpha 2 beta 2 gamma ரூட்ஸ் ஆவுள்ள நியூ ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்.